வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சி நீதிமன்றம் முன்பு வக்கீல்கள் உண்ணாவிரதம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதியை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்திட வலியுறுத்தி திருச்சி கோர்ட் முன்பு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் இன்று வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், மூத்த வழக்கறிஞர்கள் மகேந்திரன், சகாபுதீன், வீராசாமி, திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் முல்லை சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜாக் அமைப்பின் 22/2/2025 தேதி போடப்பட்ட பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் உண்ணாவிரதம். இந்த மாபெரும் உண்ணாவிரதமானது வழக்கறிஞர்கள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட அந்த வரைவு மசோதாவில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாகவும், வழக்கறிஞர் சேமநல நிதியை 10 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும், வழக்கறிஞர்கள் தொழிலில் ஏற்படும் பாதிப்பினால் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக மத்திய அரசையும் மாநில அரசையும் கவன ஈர்க்கும் செய்யும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வேறு எதுவும் கேள்வி? இந்த உண்ணாவிரத போராட்டம் பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த 26/2/2025 தேதியிலிருந்து வருகின்ற 1ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் இருக்கின்றோம். இந்த நீதிமன்ற புறக்கணிப்பில் மூலம் ஒரு கவன ஈர்ப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே, இதில் வழக்காடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் முழுவதுமாக வெற்றியடைந்து விட்டது என்று இப்போது சொல்ல முடியாத நிலையில் இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் ஜாக் அமைப்பின் மூலமாக அமைக்கப்படும் குழுவின் மூலமாக பரிந்துரை நேரடியாக சென்று வைக்க உள்ளோம். நன்றி. திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் தலைவர் எஸ். பாலசுப்ரமணியன்.